இப்போல்லாம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இப்போ இட்லி தோசைலாம் சாப்பிட பிடிக்கிறதில்ல. அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவு முறைகளை மாற்றிக்கிட்டாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி வந்து கம்பங்கூழ் தான் காய்ச்ச போகிறேன். அது வந்து கம்பு 1 டம்ளர் எடுத்து நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதனால் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி, ஒரு 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். நல்ல தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கம்பை வந்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் உப்பெல்லாம் சேர்த்துக்கல. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 அல்லது 3 நாட்கள் வரை இருக்கும். நல்லா கெட்டு போகாது. நம்ம உப்பு சேர்க்காம தான் செய்கிறோம். அதனால் நல்ல ஒரு 20 நிமிஷம் வேக விடுங்க. மூடி வச்சு வேக விட்டு நீங்கள் இறக்கி வச்சுட்டிங்கன்னா மறுநாளைக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுநாள் காலையில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டேன் கம்பங்கூழ். அது கூடவே தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் மாங்காய் கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. ஒரு டம்ளர் குடித்தானாலே அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும். இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.